Hey there, it's Neha. Welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா டி நகர் தான். டி நகரில் வந்து என்ன லாக் போட போகிறோம் அப்படின்னா நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்க்குறது வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது. ஸோ இங்கே வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்ட போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருந்து உங்களுக்கு வந்து இயரிங்ஸ் எல்லாமே செக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லாம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரவுண்ட் ப்ரைஸ் வந்துட்டு 300 to 80 அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லாம். நல்லா நம்மளுக்கு சாரீக்கோ இல்லை நம்ம சுடிதாருக்கோ எதுக்குனாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸும் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் மாடல்ஸும் இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன கிளான்ஸாக காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க்கு. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 200 ப்ரைஸில் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெட் ப்ரைஸியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ்லாம் வந்துட்டு 5 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜிமிக்கிலாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் யூனிக்காக இருந்துச்சு ஒவ்வொன்றும். இவங்கக்கிட்ட வந்துட்டு சில்வர் ஸ்ட்ரெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 180, 80, 90லேயே இருந்துச்சு. 180, 170 அந்த மாதிரி ரேஞ்சிலே இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. சில்வர், கோல்டு இதெல்லாம். இதோட சைஸஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு, குட்டியோண்டு தான். நம்ம இந்தியோ வெஸ்டர்ன் வியர்க்கெலாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். டெய்லி வியர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இதுலேயும் வந்துட்டு அவங்க கோல்டு டைப்பு, அந்த கோல்டு கலர், அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி அந்த ஸ்ட்ரெட்ஸும் இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்டோன்ஸ் இல்லாத ஸ்ட்ரெட்லாம் வந்து 90 rupees அந்த மாதிரி ப்ரைஸஸ்லேயே இருந்துச்சு. அண்ட் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்லேட்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஆக்ஸ்லேட்ஸில் வந்துட்டு ஹேங்கிங் டைப்பில் வர மாதிரி. இதோட ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 60, 70 அந்த மாதிரி 50லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்ட்ரெட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஆக்ஸ்லேட்ஸ்லேயே ஸ்ட்ரெட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்கில் வந்துட்டு 80 ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி ஹேங்கிங்கில் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 70, 80 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நான் சும்மா உங்களுக்கு எல்லாமே ஒரு கிளான்ஸாக காட்டுறேன். அண்ட் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாமலான ஜிம்காஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து எனாமல் ஜிம்காஸ். நம்ம வந்துட்டு லைக் சாரீ கூட சுடிதாருக்கு எதுக்குன்னா போடலாம். எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சீரியஸாக அவசரமாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொன்றும் வந்துட்டு யூனிக்காகவும் இருந்துச்சு. இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60, 70 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் வந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏடியில் வந்துட்டு ஜிம்காஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் கோல்டு ஜிம்காஸ் அண்ட் சில்வர் ஜிம்காஸ்லாம் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 247, அப்புறம் ஒரு 180, அந்த 180லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 250 வரைக்கும். இப்போ நான் காட்டுறதுமே வந்துட்டு ஒரு கோல்டன் கலர் ஏடி ஸ்டோன் ஜிம்கா 247. இது உங்களுக்கு கிளியராக வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் அதோட ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சு, ஸ்டோன் ஒர்க்கு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இந்த குழந்தைங்களுக்குலாம் ஹேங்கிங் மாதிரி போடுவில்லையே அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பெரியவங்க வந்துட்டு லைக் லைனாக காதில் போடுவாங்களே கம்பல்ஸ், அந்த மாதிரியும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ்லாம் 130லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஜிம்காஸ், அந்த பெரிய பெரிய இயரிங்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட நிறையவே இருக்குது. நிறைய வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸாக காட்டுறேன். அண்ட் ஜிம்காஸில் வந்துட்டு தான் இவங்க வந்து எல்லாமே வச்சுருக்காங்க ஜிம்காஸில். ஏன்னா அவ்வளோ ஜிம்காஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. இது எல்லாமே வெஸ்டர்ன் டைப் மாதிரி தான். ஜிம்காஸ்னால் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. சொன்ன மாதிரி எல்லாமே ப்ரைஸஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா லைக் 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொன்றுத்துக்கும் இது ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. ஆக்ஸ்டேஸில் வந்து ஜிம்காஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் யூனிக் டிசைன் அண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்ஸ்டேஸ் இயரிங்ஸ்லாம், இதெல்லாம் ஆக்ஸ்டேஸ் ஜிம்கா. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்டேஸ்லேயே வந்து கோல்டன் பிளேட்டிங் அந்த மாதிரி இருக்குது ஜிம்காஸ். ஹேங்கிங் டைப்பில் ரவுண்ட் டைப்லலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் அதே தான், சேம் லைக் 80 and 90 rupees அந்த ப்ரைஸஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸாக காட்டுறேன். ஜிம்காஸ்லாம் சொன்ன மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ஒரு அப்படியே ஜிம்காஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வியர்ஸ்க்கு போடுற மாதிரி வந்து எனாமல்டு பிளாஸ்டிக் இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே ஃபுல்லாக வெஸ்டர்ன் வியர்க்கு போடுற மாதிரி. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அவ்வளோ ரிங்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. சீரியஸாக ஒன்று நம்மளால் எடுத்து பார்க்க முடியல. உங்களுக்கு ஜஸ்ட் கிளான்ஸாக காட்டுறேன், அப்படியே உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன். அண்ட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் வந்து 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 40 rupeesலேருந்தே இவங்ககிட்ட ரிங்ஸ் இருக்குது. ஃப்ரம் 40லேருந்து ஸ்டார்ட் ஆகி ரிங்ஸ் வந்து 150 வரைக்கும் போகுது.
ஈவன் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இருக்குங்க ரிங்ஸ்லாம். ரோஸ் கோல்டு, சில்வர், இதுக்கப்புறம் இது கோல்டு டைப்பில் அந்த மாதிரியும் இருக்குது. ஒவ்வொன்றும் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. 40, 45 அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு ரிங்ஸ். ஆக்சுவலி நான் உங்களுக்கு அப்படியே ஸ்லோவாகவும் காட்டுறேன். இதெல்லாம் வந்துட்டு இந்த கோல்டு இதில் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அவங்க செக்ரிகேட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. சில்வர்ஸ் தனியாக, கோல்ட்ஸ் தனியாக, ஆக்சிடைஸ் தனியாக அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்படி மிக்ஸ்டாக இருக்குது. பட் அவங்க வந்துட்டு நல்லா செக்ரிகேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஆக்சிடைஸுமே இருந்துச்சு ரிங்ஸ் எல்லாமே. நல்லா நம்ம பார்ட்டி வியர் ஒரு ஃபங்க்ஷன் வியர் கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா மேல்ஸ்க்கான ரிங்கும் வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த ராசிக்கல் அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பெருசாக இருக்க மாதிரி, லைக் ஈவில் ஐ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நிறைய ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செயின் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக் பீசஸ் அப்படிலாம், ஒடியானம் நெக் பீசஸ்லாம். நெக் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150, 100 அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அது கீழேயே பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் நெக் பீசஸும் இருந்துச்சு, ஆக்சிடைஸும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து டெய்லி வியர் செயின்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 200, 250 அந்த மாதிரிலாம் போச்சு. அந்த டெய்லி வியர் செயின்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே இந்த செயின் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெயில் பாலிஷ்லாம் என்கிட்ட 20 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து லைக் இந்த ப்ரைடல் செட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சு. நிறைய நெக் பீசஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்சில் 150லேருந்து 200 ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே உள்ளே போனீங்கன்னா பேங்கிள்ஸ் வந்து அங்கே செக்ஷன்ஸ் இருந்துச்சு. பேங்கிள்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சிடைஸ்டு, சில்வர், அதிலே கோல்டு, அந்த மாதிரிலாம் நிறைய பேங்கிள்ஸ் இருந்துச்சு. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கிளான்ஸும் காட்டுறேன் பாருங்கள். இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட் ஆகுது. அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வளையல்ஸ். கிளாஸில் வளையல் போடணும் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ கிளாஸ் பேங்கிள்ஸ் இருந்துச்சு. அண்ட் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அவங்க அப்படியே ரேக் வைஸில் வந்து பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே மேட்ச் பண்ணி எந்த வளையலுக்கு இந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான ஆளுங்களும் அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த கலரில் வேணும் அப்படின்னா அவங்களே வந்து அதுக்கு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க, எடுத்து கொடுத்துட்றாங்க. சைஸ் மட்டும் சொல்லிட்டா போதும். கஸ்டமைஸ் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் வந்து குட்டி பசங்களுக்காக அங்கேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்கு வளையல் இருந்துச்சு. ஆக்சிடைஸ் இங்கே வந்து என்ன ஆக்சுவலி இதுனா பேங்கிள்ஸ்லாம் 15 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 15லேருந்து அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ரேஞ்சஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. நார்மல் பேங்கிள்ஸ்லாம் 15. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த கோல்டு டைப்பில் இருக்க மாதிரி கவரிங் பேங்கிள்ஸ். பேங்கிள்ஸ்க்கு அவ்வளோ கலெக்ஷன். த்ரெட் ஒர்க் பேங்கிள்ஸ்லாமே நிறைய இருந்துச்சு. அதிலே வந்துட்டு டிசைன்டு கஸ்டமைஸ்ட் பேங்கிள் மாதிரியும் இருந்துச்சு. அப்படியே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஏர்பேண்ட்ஸ் கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. இதில் வந்து குட்டீஸ்க்கு போடுற மாதிரி ஏர் பேண்டு, அதுக்கப்புறம் நார்மல் பேண்ட்ஸ் எல்லாமும் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஹெட் பேண்டு, நார்மல் ஏர் பேண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரன்ச்சீஸ் இருந்துச்சு. ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 11 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ப்ரைஸும் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ரப்பர் பேண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸும் டிஃபர் ஆச்சு. அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸாகவும் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ இருக்குது. அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ் நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த கொரியன் ரப்பர் பேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக உண்டு. கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் டை, பேபிஸ்க்குலாம் ஏர் டைலாம் இருந்துச்சு. ஸ்க்ரன்ச்சீஸ்லேயே வந்துட்டு லைக் நம்மளுக்கு இந்த லேயர் டைப்பில் வர மாதிரியா இருந்து அதுவுமே நிறைய வச்சுருந்தாங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் கிளிப்ஸ்லாம், கொரியன் கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. போ டைப்பில் வெஸ்டர்ன் வேஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும். அது கீழேயும் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ரப்பர் பேண்ட்ஸில் 5 ருபீஸ் 10 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ரப்பர் பேண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே ஒரு கிளான்ஸாகவும் காட்டுறேன் பாருங்கள். ஹேர் போஸும் பசங்களுக்குலாம் நிறைய இருந்துச்சு. ஹேர் போஸ்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னோட ப்ரைஸஸும் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொரியன் கிளிப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டிக்டாக் கிளிப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே நிறைய உங்கள்கிட்ட வந்து அந்த கொரியன் கிளிப்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் டிக்டாக் கிளிப்ஸு, கிளச்சர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. கிளச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 40 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது.
நல்லா டிஃப்ரெண்ட்டாக பெயிண்டட் கிளச்சஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, ஒரு மார்பிள் ஃபினிஷ்டு டைப்பில். அண்ட் ரொம்ப திக்காகவும் இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது. 24 அந்த மாதிரிலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ், ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி. அது கீழே வந்து பனானா கிளிப்ஸு, அது பக்கத்துலேயே வந்துட்டு நமக்கு டிக்டாக் கிளிப்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து 90 ருபீஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து 15 ருபீஸ்ன்னாங்க. அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா டிக்டாக் கிளிப்ஸ் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு அப்படி லைட்டாக ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கே வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸ் இருந்துச்சு, நிறைய பிரேஸ்லெட்ஸ் வச்சுருந்தாங்க. லைக் கோல்டு கவரிங் டைப்பில், அதுக்கப்புறம் சில்வர், அப்புறம் ரோஸ் கோல்டு அந்த மாதிரி. இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, அப் டு 250, 300 வரைக்கும் போகுது. இதோட இந்த லாகை முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இஃப் யூ லைக் மை சேனல், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.